பிஸியாக ஓட்டிகிட்ருக்க நம்ம வாழ்க்கையில் மெனட்டு கொஞ்சம் டைம் ஒதுக்கி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து தேவன் யாருன்னு யோசிக்க ஆரம்பித்தாலே போதும், அவரை பற்றி நிறைய அறிஞ்சு கொள்ள முடியும். சரிங்களா? சங்கீதம் 46:10 இதை தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஆண்டுதோறும் பண்டிகைகளில் தேவனை துதிச்சு பாடுவாங்களாம். அந்த பாடல்களை கூறும் சங்கீதங்கள் மொத்தம் 17 இருக்குது. சரிங்களா? அதில் ஒன்று தான் இந்த 46ஆம் சங்கீதம். இதுக்கு பேரே என்ன தெரியுமா? பில்கிரிமேஜ் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பி ஸ்டில்னா வித்தவுட் மூவிங் ஆர் மேக்கிங் சவுண்ட், ஜஸ்ட் காமாக இருக்கிறது. சரிங்களா? நீங்கள் இந்த கேம் விளையாண்டுருக்கீங்களா? ஸ்டாச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி பி ஸ்டில். ஓகே, அப்படி இருக்கப்போ நம்ம சிந்தனையில் ஓடிட்டுருக்கோம் இல்லையா, நம்ம ஸ்டாச்சு மாதிரி தான் இருப்போம். ஆனால் சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிந்தனை ஒன்றும் அந்த சிந்தனையில் நம்ம தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கணும். ஓகேவா? நம்ம அமைதியாக ஒரு இடத்துல உட்காடுறோம், டிஸ்டர்ப்லாம் இல்லாமல், எந்த மூமெண்ட் எந்த சவுண்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல். ஆனால் நம்ம சிந்தனையில் நம்ம தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னால அந்த சிந்தனை ஓடிட்டுருக்கோம். அப்போ என்ன தெரியுமா நடக்குது? 3 வகையில் நம்மளுக்கு தேவன் யாருன்னு சொல்லி அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ ஹோலி ஸ்பிரிட். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எபேசியர் 1:17 வாசிக்கிறோம், பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நம்ம பிதாவை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னும் போது ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்கு தேவை. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியும் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம அவரை அறிஞ்சுக்கோ. சரியா? நம்ம அந்த காமாக இருக்க டைமில். அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். அது எப்படின்னா, மத்தேயு 11:27 வாசிக்கிறோம், குமாரனும் ஜீசஸ் கிரைஸ்ட். சரியா? குமாரன் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும், அதாவது ஜீசஸ் கிரைஸ்டும் அவரா பார்த்து யாருக்கு பிதாவை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த பர்சனும் தவிர வேறு ஒரு பிதாவை அறிய முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஜீசஸ் கிரைஸ்ட் ஹெல்ப் பண்ணும். அப்புறமேட்டு 3வது த்ரூ வேர்ட் ஆஃப் காட். எப்படின்னா, யோவான் 1:14 பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து என்ற அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்றாராம். அப்போ நமக்குள்ள அவர் அந்த வார்த்தையான அந்த தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னும் போது அவருடைய மகிமையை காண்றோம். அந்த மகிமை எப்படி இருக்கா, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள இருந்தாதான், வாசம் பண்ணாதான் நம்மளால அவர் அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? 3 விதத்தில், ஹோலி ஸ்பிரிட்னால, த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் த்ரூ வேர்ட் ஆஃப் காட். இந்த 3 வகையில் நம்மளால அறிந்து கொள்ள முடியும். ஸோ நீங்கள் ஃபாதர் கார்டை புரிந்து கொள்ளணும்னா இது 3 அவசியம். பரிசுத்த ஆவி மூலமாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாகவும் கர்த்தருடைய வார்த்தை மூலமாகவும் தான் முடியும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? ஸோ be still to know your God. Thank you so much. Bye.